ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.2ல் 2வதுல 6 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2வது கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு பொதுமைய வட்டங்கள் வரைக, வட்ட வளையத்தின் அகலத்தை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். R1 = 3 சென்டிமீட்டர் மற்றும் R2 = 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ R1 3 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு அப்போது உதவி படம் வரையலாம். பாருங்கள், உதவி படம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 வட்டம் வரும். ஒன்று சின்னசாகவும் ஒன்று பெருசாகவும் வரும். அப்போது இதுக்கு ஓன்னு பேர் கொடுக்கலாம். அப்போது இது ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இது ஏ புள்ளி, இது பி புள்ளின்னு நம்ம குறிக்கலாம். அப்போ சின்னதாக என்ன இருக்குது, 3 சென்டிமீட்டர்னால் இது 3 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன இருக்குது, இது 5 சென்டிமீட்டர்னால் இது வெளி வட்டம் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர். இதுலேருந்து இது வழியாக இருக்கும். அப்போ புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு உதவி படம். அதுக்கப்புறம் உண்மை படம் வரையலாம். பாருங்கள், உண்மை படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி குறிச்சிக்கோங்க. புள்ளி குறிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு நம்ம 5 சென்டிமீட்டர் இருக்குல்ல, இந்த வட்டம் போடலாம். அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேலும் நீங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் காம்பஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டருக்கு போடுறோன்னு சொல்கிறேன். அப்போ 5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் கரெக்டாக வைக்கணும். காம்பஸ் அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 5 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குதுங்களா? அப்போ இந்த புள்ளியில் வச்சு கரெக்டாக ஒரு வட்டம் வரையணும். நீங்கள் கை எடுக்காமல் போடணும். அப்போ தான் கரெக்டான வட்டம் உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்தமாரி பாருங்கள், கை எடுக்காமல் போட்டோமா, 5 சென்டிமீட்டருக்கு வட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டர் வட்டம் இருக்குதுங்களா, அதுக்கு அதே மாதிரி அளவு எடுக்கணும். இந்த அளவு 5 சென்டிமீட்டர் நம்ம குறைச்சி 3 சென்டிமீட்டருக்கு மாற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கின்னு கரெக்டாக இங்கே பாருங்கள் 3 சென்டிமீட்டருக்கு வருதுங்களா? பாருங்கள், 3 சென்டிமீட்டருக்கு வருதுங்களா? அப்போது இந்த முனையில் வச்சு கரெக்டாக இன்னொரு வட்டம் அதே மாதிரி கை எடுக்காமல் நம்ம ஒரே வட்டமாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான வட்டம் வரும். பாருங்கள், வந்துச்சுங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இங்கே கோடு போட்டோம்ல, இந்த புள்ளியிலேருந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கோடு, இந்த மாதிரி ஒரு கோடு. நெக்ஸ்ட்டு கோடு பார்த்திங்கன்னா இந்த வட்டத்துக்கு இதுலேருந்து இது வெளியே நம்ம ஒரு கோடு போடணும். கோடு போட்ட பிறகு பாருங்கள், இது சென்டர் புள்ளினா இது ஓ, இது ஏ, இது பி. இது எவ்வளோ எடுத்தோம், 3 சென்டிமீட்டருங்களா? அப்போ 3 சென்டிமீட்டர். இது எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான், உண்மை படம் முடிஞ்சிச்சு. இன்னும் நீங்கள் பேர் கொடுக்கணும். இதுக்கு C1 பேர் கொடுக்கலாம், இதுக்கு C2. ஏன்னா இது வட்டம் 1, இது வட்டம் 2. அதனால் புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான், உண்மை படம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வரைமுறை எழுதணும். நம்ம வரைமுறையில் தான் வட்ட வளையத்தின் அகலம்னா 5லேருந்து 3 கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் அதுக்கு ஆன்சர். அப்போ நம்ம வரைமுறை எழுதலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வரைமுறை படி 1, உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன். அதுக்கப்புறம் படி 2, தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் O என பெயரிட்டேன். அதுக்கப்புறம் படி 3, ஓவை மையமாக கொண்டு ஃபஸ்ட்டு வட்டம் இதுதான் சின்னசாக இருக்குது. இது எவ்வளோ, 3 சென்டிமீட்டர் தானே? அதனால் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன்.
அதுக்கப்புறம் படி 4 ஓவை மையமாக கொண்டு 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். இவ்வாறு C1 மற்றும் C2 என்ற இது பொதுமைய வட்டங்கள் வரைந்தேன். வட்ட வளையத்தின் அகலம் பார்த்திங்கன்னா ஓபியிலேருந்து நம்ம கழிக்கணும் OA. அப்போது ஓபி எவ்வளோ 5, OA வந்து 3. அப்போ 5ல் 3 போச்சுன்னா 2, அப்போ 2 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. R1 3.5 சென்டிமீட்டர் மற்றும் R2 6.5 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டுமே ஆரம் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ பாருங்கள், உதவி படம் அப்போ இது O, இது ஃபஸ்ட்டு A, இது B. குறைவான அளவு இது இருக்க 3.5. அப்போ இது 3.5 சென்டிமீட்டர். அடுத்தது இது 6.5னா இது 6.5 சென்டிமீட்டர். இது வெளிவட்டம், இது உள்வட்டம். அவ்வளோதான் இதுக்கு படம். அதுக்கப்புறம் நம்ம உண்மை படம் வரையலாம். பாருங்கள், உண்மை படம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரு புள்ளி குறிச்சிக்கலாம். புள்ளி குறிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெளிவட்டம் வரையலாம் 6.5 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் ஸ்கேலும் காம்பஸ் எடுத்துக்காங்க. 6.5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் கரெக்டாக அளவு எடுக்கணும். பாருங்கள், 6.5 கரெக்டாக இருக்குதுங்களா? அளவு கரெக்டாக இருக்குதுங்களா? அப்போது இந்த புள்ளியில் வச்சு நீங்கள் ஒரு வட்டம் கரெக்டாக வரையணும். பாருங்கள், இந்த மாதிரி கை எடுக்காமல் வரையணும். அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு, இல்லைன்னா தப்பாக வந்துடும். பாருங்கள், 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோமா? அடுத்த வட்டம் என்னது? 3.5 சென்டிமீட்டர். அப்போ 3.5னா இது காம்பஸில் நீங்கள் 3.5 சென்டிமீட்டர் கரெக்டாக எடுக்கணும். இது பாருங்கள், 0ல் வச்சுட்டு இங்கே 3.5 சென்டிமீட்டர் பாருங்கள், கரெக்டாக வருதுங்களா? அவ்வளோதான். அப்போ இந்த புள்ளியில் வச்சு நீங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிட்டுங்க. கை எடுக்காமல் வரைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும், அசையாமல். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி ஸ்கேல் வச்சுட்டு இந்த புள்ளியிலேருந்து இது வெளிவட்ட வழியாக நம்ம கோடு போடணும். பாருங்கள், இந்தமாரி ஒரு கோடு போட்டு அடுத்த கோடு வந்து இந்தமாரி வச்சு இந்த உள்வட்டத்துக்கு இந்தமாரி ஒரு கோடு போடணும். பாருங்கள், உள்வட்டத்துக்கு ஒரு கோடு போட்டோமா? அவ்வளோதான், இந்த படம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எழுதிடலாம். இது O, இது A, இது B. இது எவ்வளோ எடுத்தோம்? 3.5 தானே. அப்போ 3.5 சென்டிமீட்டர். இது எவ்வளோ எடுத்தோம்? 6.5 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு C1, இது C2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது வரைமுறை நம்ம எழுதலாம். பாருங்கள், வரைமுறை படி 1 உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன். அதுக்கப்புறம் படி 2 தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை குறித்து
புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் O என பெயரிட்டேன். அதுக்கப்புறம் படி 3 ஓவை மையமாக கொண்டு, இது சின்னதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வட்டம்னு எடுத்துக்கலாம். அப்போது கொண்டு 3.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். அடுத்தது படி 4 ஓவை மையமாக கொண்டு 6.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். இவ்வாறு C1 மற்றும் C2 என்ற இரு பொது மைய வட்டங்கள் வரைந்தேன். அதுக்கப்புறம் வட்ட வளையத்தின் அகலம் OB கழித்தல் OA. அப்போ OB என்னது 6.5 கழித்தல் OA என்னது 3.5. அப்போ 6.5ல் 3.5 போச்சுன்னா எவ்வளோ 3. அப்போ 3 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ரெண்டாவதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க. D1 6.4 சென்டிமீட்டர் மற்றும் D2 5.6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கான். அப்போ Dனா விட்டம் குறிக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் கண்டுபிடிக்கணும், விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ 2ஆல் வகுத்திடணும். அப்போது ஆரம் D/2ன்னு வரும். அதுக்கப்புறம் ஆரங்கள் இது R1ன்னு எடுத்துக்கலாம். R1 இது எவ்வளோ 6.4/2. 2ஆல் வகுத்திங்கன்னா 3. இந்த புள்ளி அப்படியே வரும். 4னா 2. அப்போது 3.2 சென்டிமீட்டருன்னு வரும். அதுக்கப்புறம் R2 பார்த்திங்கன்னா அதே மாதிரி 11.6 வகுத்தல் 2. அப்போது I2 10 மீதி 1னா 16, 8 16. அப்போ 5.8 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அப்போ R1 3.2, ரெண்டாவது 5.8. பாருங்கள், R1 3.2 சென்டிமீட்டர் மற்றும் R2 5.8 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, இது வச்சு நம்ம வரைபடம் வரையணும். பாருங்கள், இது R1 3.2னா இது 3.2. அப்போ இது O, இது A, இது B. அப்போ இது 3.2 சென்டிமீட்டர். அடுத்தது இது 5.8 சென்டிமீட்டர். இது உதவி படம்னு எழுதிக்கோங்க. உதவி படம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் உதவி படம். இது வச்சு நம்ம உண்மை படம் வரையணும். பாருங்கள், உண்மை படம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு பிறகு 5.8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களே, இது நம்ம ஃபஸ்ட்டு வரையலாம். ஒரு வட்டம் ஸ்கேலும் காம்பஸ் எடுத்துக்கணும். இதில் 5.8 சென்டிமீட்டர் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். அப்போ இந்த முனை 0த்துலேயும் 5.8னா 6க்கு 2. இது 6னா இதுக்கு முன்னாடி இது 5.9, இது 5.8. அப்போது 5
பாருங்கள் 5.8 கரெக்டாக 2வது பாயிண்ட்டு எடுத்துக்கிறேன்னா 6க்கு 2 முன்னாடி, அப்போது இது 5.8 கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புள்ளியில் வச்சு நீங்கள் கை எடுக்காமல் ஒரு வட்டம் அப்படியே போட்டிங்கன்னா கரெக்டான வட்டம் உங்களுக்கு வரும். பாருங்கள், இது வந்துச்சுங்களா, இது 5.8. அதுக்கப்புறம் பாருங்கள் 3.2னா அதே மாதிரி இதுலேருந்து 3.2 எங்கே வரோன்னா இது 3.1 2 3.2 ரெண்டாண்ட வரும். அப்போ பாருங்கள், இது பாருங்கள், இது கரெக்டாக வச்சுருக்கேன்னா 3.2. அப்போது இது அவ்வளோதான். அப்போது அதே புள்ளியில் வச்சு மறுபடியும் ஒரு வட்டம் நீங்கள் நகர்த்தாமல் அப்படியே போனால் கை எடுக்காமல் போடுங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கின்னு இந்த புள்ளியிலேருந்து இது கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோடு போட்டு அதுக்கப்புறம் இந்த புள்ளியிலேருந்து இந்த உள்வட்டத்துக்கு ஒரு கோடு போடணும். பாருங்கள், கோடு போட்டிங்களா? அதுக்கப்புறம் இந்த அளவுகள் நம்ம எழுதிடணும். இது O பாயிண்ட்டு, இது A, இது B, இது 5.8 சென்டிமீட்டர், இது பார்த்திங்கன்னா 3.2 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது C1, இது C2, இது வட்டம் 1, இது வட்டம் 2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு உண்மை விட. அதுக்கப்புறம் இதுக்கு வரைமுறை நம்ம எழுதலாம். பாருங்கள், வரைமுறை படி 1, உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன். அதுக்கப்புறம் படி 2 பார்த்திங்கன்னா தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் O என பெயரிட்டேன். அதுக்கப்புறம் படி 3 ஓவை மையமாக கொண்டு மையமாக கொண்டு 3.2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். அதுக்கப்புறம் படி 4 மறுபடியும் ஓவை மையமாக கொண்டு 5.8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். இவ்வாறு C1 மற்றும் C2 என்ற இரு பொதுமைய வட்டங்கள் வரைந்தேன். அதுக்கப்புறம் வட்ட வளையத்தின் அகலம் OB கழித்தல் OA. OB என்னது 5.8 கழித்தல் இது 3.2. அப்போ கழிச்சிங்கன்னா 2.6 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது 3வது ஆன்சர்.
அதுக்கப்புறம் பாருங்கள் 4வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, R1 = 5 சென்டிமீட்டர் மற்றும் R2 = 7.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு ஆரம் தானே கொடுத்துக்கிறாங்க, அதனால உதவி படம் நம்ம ஃபஸ்ட்டு வரையலாம். பாருங்கள், உதவி படம். அப்போ ஃபஸ்ட்டு இது O, இது A, இது B. இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 7.5 சென்டிமீட்டர். இது பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் நம்ம உண்மை படம் போடலாம். பாருங்கள், உண்மை படம். அப்போ உண்மை படம் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு இந்த இடத்துல ஒரு புள்ளி குறிச்சிக்கோங்க. புள்ளி குறிச்சிட்ட பிறகு நீங்கள் ஸ்கேலாக காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் போடலாம். பாருங்கள், பூஜ்ஜியத்துலேருந்து இந்தமாரி 0லேருந்து 7.5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் கரெக்டாக அளவு எடுக்கணும். அளவு வச்சுட்டு இந்த புள்ளியில் வச்சு நீங்கள் ஒரு வட்டம் ரவுண்டாக போடணும். கை எடுக்காமல் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்தமாரி வச்சுட்டேன்னா வச்சுட்டு பிறகு ஒரு வட்டம். இது பாருங்கள், எடுக்காமல் போட்டேன்னா கரெக்டாக வந்துச்சுங்களே வட்டம். அதுக்கப்புறம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம். 5 சென்டிமீட்டர்னால் இதில் நீங்கள் கரெக்டாக 5 சென்டிமீட்டர் நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், இந்தமாரி பாருங்கள், கரெக்டாக 5 சென்டிமீட்டர் வருதுங்களா? அவ்வளோதான். இந்த புள்ளியில் வச்சு இன்னொரு வட்டம் நாங்கள் கரெக்டாக 5 சென்டிமீட்டருக்கு போட்டுடணும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு. அதுக்கப்புறம் இந்தமாதிரி ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போடுங்க. இந்தமாதிரி நேராக ஒரு கோடு போட்ட பிறகு அடுத்த கோடு பார்த்திங்கன்னா இந்தமாரி இந்த உள்வட்டத்துக்கு போனால் இந்த புள்ளியிலேருந்து இது வெளியும். பாருங்கள், இந்த மாதிரி போட்ட பிறகு இதுக்கு ஓன்னு பேர் கொடுக்கணும். இது A, இது B. இது எவ்வளோ எடுத்தோம், 5 சென்டிமீட்டர். அப்போ 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இது எவ்வளோ எடுத்தோம், 7.5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இது வட்டம் 1, இது வட்டம் 2. அதனால C1 C2ன்னு எழுதிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு உண்மை படம். அதுக்கப்புறம் வரைமுறை எழுதலாம். நீங்கள் அந்த படத்துக்கு கீழே தான் எழுதணும். நான் இங்கே இடம் இருக்கிறதுனால நான் இங்கே எழுதுறேன். புரிஞ்சுதுங்களா? அப்போது வரைமுறை. ஃபஸ்ட்டு படி 1, உதவி படம். உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன். அதுக்கப்புறம் படி 2, தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் O என பெயரிட்டேன். அதுக்கப்புறம் படி 3, ஓவை மையமாக கொண்டு 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். அதுக்கப்புறம் படி 4, மறுபடியும் ஓவை மையமாக கொண்டு 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். அதுக்கப்புறம் இவ்வாறு C1 மற்றும் C2 என்ற இரு பொதுமைய
பொதுமைய வட்டங்கள் வரைந்தேன். வட்டங்கள் வரைந்தேன். அதுக்கப்புறம் வட்ட வளையத்தின் அகலம் is equal to OB கழித்தல் OA. OB என்னது 7.5 கழித்தல் OA எவ்வளோ 5. அப்போ 7.5ல் 5 போச்சுன்னா 2.5 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் 4வதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 5வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, D1 is equal to 6.2 சென்டிமீட்டர் மற்றும் R2 is equal to 6.2 சென்டிமீட்டர். ஆரம் R வந்து இதுக்கு 2வது தான் கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு D1 கொடுத்துக்கிறதுனால இதில் பாதி தான் ஆரம்னு வரும். அப்போது ஆரம் R is equal to D/2 ஃபார்முலா. அப்போது இது R1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது R1 is equal to 6.2/2. அப்போ 2ஆல் வந்தீங்கன்னா 3, இந்த புள்ளி 1 2 2, அப்போது 3.1 சென்டிமீட்டர். இந்த R2 அப்படியே இருக்கட்டும். அப்போது R2 is equal to 6.2 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? இது வச்சு தான் நம்ம இப்போது உதவி படம் போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு உதவி படம்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது O, இது A, இது B. இது பார்த்திங்கன்னா இது 6.2 சென்டிமீட்டர், இது 3.1 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இது. இதுக்கப்புறம் நம்ம உண்மை படம் போடலாம். உண்மை படம் இந்த இடத்துல ஒரு புள்ளி குறிச்சிடுவாங்க. புள்ளி குறிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்துக்கின்னு ஸ்கேலும் காம்பஸ் எடுத்துக்கின்னு ஃபஸ்ட்டு நம்ம வெளிவட்டம் போடலாம் 6.2 சென்டிமீட்டருக்கு. ஆனால் வரைமுறையில் எழுதும் போது ஃபஸ்ட்டு இந்த வட்டம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செகண்ட் வட்டம் வரையணும். அப்போ பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது, 6.2 சென்டிமீட்டர். அப்போது 0லேருந்து கரெக்டாக 6க்கு அப்புறம் 1, அது இது 1 இது 2, அப்போ 6.2 சென்டிமீட்டர் இந்த இடத்துல கரெக்டாக வருதுங்களா? பாருங்கள், 0லேருந்து 6.2 சென்டிமீட்டர் கரெக்டாக வருதுங்களா? இது வச்சு இந்த புள்ளியில் நீங்கள் கரெக்டாக வச்சு கை எடுக்காமல் ஒரு வட்டம் போட்டுருங்க. பாருங்கள், வட்டம் போட்டிங்களா? வட்டம் போட்ட பிறகு இன்னொரு வட்டம் எவ்வளோ, 3.1 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுக்கின்னு கரெக்டாக 3.1 சென்டிமீட்டர். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல 3க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்குதுங்களா, அங்கே வர 3.1 சென்டிமீட்டர். இதுக்கு ஒரு வட்டம் போட்டுருங்க அதே இடத்துல வச்சு. அப்போது நீங்கள் கை எடுக்காமல் போட்டிங்கன்னா கரெக்டான படம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு. அதுக்கப்புறம் இந்தமாரி ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போடுங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போட்ட பிறகு இன்னொரு கோடு வந்து இந்தமாரி உள்வட்டத்துக்கு இந்த மாதிரி போடுங்க. இது பாருங்கள், கோடு போட்டிங்களா? கோடு போட்ட பிறகு இந்த பாயிண்ட் என்னது O, இந்த பாயிண்ட்டு A, இந்த பாயிண்ட்டு B. இது எவ்வளோ எடுத்தோம், 6.2 சென்டிமீட்டர். இது எவ்வளோ எடுத்தோம், 3.1 சென்டிமீட்டர். இது C1, இது வட்டம் 1, இது C2 வட்டம் 2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு உண்மை படம். அதுக்கப்புறம் வரைமுறை எழுதலாம் இதுக்கு. அதே பாருங்கள், வரைமுறைக்கு இங்கே இடம் இருக்கிறதுனால நான் இங்கே எழுதுகிறேன். பாருங்கள், வரைமுறை. ஃபஸ்ட்டு படி 1, உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன். அதுக்கப்புறம் படி 2, தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் O என
பெயரிட்டேன். அதுக்கப்புறம் படி 3 ஓவை மையமாக கொண்டு 3.1 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். அதுக்கப்புறம் படி 4 மறுபடியும் ஓவை மையமாக கொண்டு 6.2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். அதுக்கப்புறம் இவ்வாறு C1 மற்றும் C2 என்ற இரு பொதுமைய வட்டங்கள் வரைந்தேன். வட்ட வளையத்தின் அகலம் பார்த்திங்கன்னா OB கழித்தல் OA. OB எவ்வளோ 6.2 கழித்தல் 3.1 கழிச்சிங்கன்னா 3.1 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 5வது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 6வது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க. R1 7.1 சென்டிமீட்டர் மற்றும் D2 12 சென்டிமீட்டர்னு சொல்லி இது ஆரமாக தான் கொடுத்துக்கிறாங்க. இது டி விட்டம் கொடுத்துக்கிறாங்க. இதில் பாதி தான் ஆரம்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் R1 அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் R1 7.1 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் R2 பார்த்திங்கன்னா D2/2. அப்போ D2 என்னது 12/2. 1 2 6 2 12. அப்போது 6 சென்டிமீட்டர். அப்போது R2 6 சென்டிமீட்டர். அப்போ இது 7.1 இது 6 சென்டிமீட்டர். அப்போது இது கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கு உதவி படம் நம்ம வரையலாம். அப்போது உதவி படம் பாருங்கள். உதவி படம் இது O, இது A, இது B. இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7.1 சென்டிமீட்டர். R2 எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 சென்டிமீட்டர். புரிஞ்சுக்கோங்களா? அவ்வளோதான் உதவி படம். இது வச்சு நம்ம உண்மை படம் போடணும். பாருங்கள் உண்மை படம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு புள்ளி குறிச்சிக்கோங்க. இதுக்கு தான் நம்ம ஓன் பேர் கொடுப்போம். ஓ பேர் கொடுத்துட்ட பிறகு ஸ்கேலும் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 7.1 சென்டிமீட்டர் அளவு எடுத்துகிட்டு அந்த வட்டம் போடலாம், வெளிவட்டம். அப்போ பாருங்கள் இது 7.1 7க்கு அப்புறம் ஒரு பாயிண்டில் நிற்கணும். அப்போ 7.1 கரெக்டாக வருதுங்களா? இது வச்சு நம்ம ஒரு வட்டம் வரையணும். பாருங்கள் நகராமல் ஒரே நீங்கள் கை எடுக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் வட்டம். அப்போது பாருங்கள் இந்தமாரி கை எடுக்காமல் போட்டிங்கன்னா சமமாக வரும் உங்களுக்கு வட்டம். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு வட்டம் எவ்வளோ சொல்லுங்கள்? 6 சென்டிமீட்டர். அப்போது 6 சென்டிமீட்டர்னால் இந்தமாரி நீங்கள் குறைச்சிக்கணும். பாருங்கள் 0ல் இருந்துச்சு 6 எங்கே இருக்கோ அந்த இடத்துல எடுத்துன்னு வரணும். பாருங்கள் 6 இங்கே இருக்குதுங்களா? அது கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டோமா? அதுக்கப்புறம் இது வச்சு நம்ம ஒரு வட்டம் போடணும். அதே மாதிரி நகராமல் கையை புரிஞ்சுதுங்களா? 6 சென்டிமீட்டர் போட்டோமா? இதில் இந்த வட்டம் வந்து இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்தமாரி நேராக ஒரு கோடு போடுங்க. இந்தமாரி கோடு போட்டிங்களா? இந்தமாரி கோடு வெளி வட்டத்துக்கு போட்டால் உள் வட்டத்துக்கு இந்தமாரி வச்சு இந்தமாரி ஒரு கோடு போட்டுருங்க. அப்போ இந்தமாரி கோடு போட்ட பிறகு இது O, இது A, இது B, இது எவ்வளோ 7.1 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது வந்து C1, இது C2.
புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு உண்மை படம். அதுக்கப்புறம் வரைமுறை எழுதலாம். இப்போ இதுக்கு வரைமுறை பார்க்கலாம். வரைமுறை படி 1 உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன். அதுக்கப்புறம் படி 2 தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் O என பெயரிட்டேன். அதுக்கப்புறம் படி 3 பார்த்திங்கன்னா ஓவை மையமாக கொண்டு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். அதுக்கப்புறம் படி 4 ஓவை மையமாக கொண்டு 7.1 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். இவ்வாறு C1 மற்றும் C2 என்ற இரு பொது மைய வட்டங்கள் வரைந்தேன். பொது மைய வட்டங்கள் வரைந்தேன். அதுக்கப்புறம் வட்ட வளையத்தின் அகலம் OB கழித்தல் OA. OB எவ்வளோ? 7.1 கழித்தல் இது 6. அப்போது 7.1லேருந்து 6 போச்சுன்னா 1.1 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 6வதுக்கு ஆன்சர். அப்போது 2வதுல இருந்தது 6 கொஷினுமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதோட 2வது கொஷின் முடியுது.